Hello Nanba, welcome to Business Mania Tamil channel. Last video la nama unlock the potential அப்படிங்கற ஒரு டாபிக்ல ஒரு third part அத பத்தி பார்த்தோம். First self discovery பார்த்தோம். Next mission and vision பார்த்தோம். அதுக்கு அப்புறம் நேத்து வந்து adding values பத்தி பார்த்தோம். So இதுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 4th and 5th அந்த பார்ட்ட ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் இதோட கண்டினியூஸ் நாளைக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் வரும். அதோட இந்த சீரிஸ் க்ளோஸ் ஆகுது. பிகாஸ் நான் இந்த சீரீஸ் வந்து ரொம்ப கம்மியான வியூஸ் எல்லாத்தோட ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போயிருக்கு. ஸோ நான் அதை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கமாண்ட்மெண்ட் 4 ஐ மீன் மெஷரிங் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கமாண்ட்மெண்ட் 4 இதில் நம்ம மெஷரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த 4 பாயிண்ட்டை மட்டும் நான் கிளியராக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா யுவர் நாலேஜ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் இல்லை ஒரு ஆன்லைன் ஜாப் வாட்டெவர் நீங்கள் எதுவாக செய்கிறதா இருந்தாலும் அதை பற்றின நாலேஜ் வேணும். ஸோ அதைத்தான் நான் என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன், இந்த கோர்ஸ்லேயும் அதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்களா, இந்த ஆன்லைன் ஜாப் செய்கிறீங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் அதில் அப்டேட்டாக இருந்து அதில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா? நீங்கள் அதை பற்றி ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம். டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் கோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ரிலேட்டடாக டெக்னாலஜியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை இந்த மாதிரி டைப்பில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் மெஷர் பண்ணி அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது, அதுதான் மெஷர் ஆஃப் ஆல் இட். ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க கமாண்ட்மெண்ட் 4 மெஷரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணி புரிஞ்சு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அதில் சக்ஸஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் நம்ம கமாண்ட்மெண்ட் 5 போயிடலாம். கமாண்ட்மெண்ட் 5 அதோட டைட்டில் என்ன? எக்ஸலன்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு 4 பார்ட் பார்த்தோம்ல, அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஒர்க்கில் எவ்வளோ எக்ஸலன்ஸ் பர்ஃபெக்ஷனாக இருக்கிறீங்க. ஸோ அதுதான் இந்த டாபிக். ஸோ இதுலேயும் ஒரு 4 பாயிண்ட் வரும். ஸோ அந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ அந்த 4 பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் பி ஹானஸ்ட் டு யோர்ஸ் அண்ட் அதர்ஸ். என்ன அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் ஹானஸ்டாகவும் மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் அதுவும் ஹானஸ்டாகவும் இருக்கணும். மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி எந்த வேலையும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டைப் ஆஃப் இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் லேர்ன் பண்ணுறதுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. அதை விட்டுட்டு இன்னொருத்தன் அதில் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பட் அது உங்களுக்கு வீக்னஸ், அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டைமும் எடுக்கும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகும். ஸோ அதனால தான் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்டே அஹெட் ஆஃப் யுவர் கஸ்டமர் நீட்ஸை நம்ம எப்போவுமே சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதைத்தான் நம்ம எஸ்டர்டே வீடியோலேயே நம்ம பார்த்தோம், ப்ராப்ளம் சால்விங் அண்டு கஸ்டமர் நீட்ஸ். ஸோ இதில் அப்படி தான் நம்ம எப்போவுமே கஸ்டமர் நீட்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கில் த கான்ஸ்டன்ட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த வேலை செய்யும் போது இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் செய்யும் போது வர தடைகளை தகர்க்கிறது, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. அதாவது தடை வருதா அதை சிம்பிளாக தூக்கி போட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். என்கிட்ட அது இல்லை இது இல்லை சிஸ்டம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத விட்டுட்டு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு ஃபுல்லாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்க முடியும். ஸோ இதுதான். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க கமாண்ட்மெண்ட் 5. ஒன்றுமே இல்லை, எக்ஸலன்ஸ்னால் இவ்வளோதான். அது எப்படி நம்ம ஸ்ட்ரென்த்தில் நம்ம ஃபோக்கஸாக பண்ணி ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டமர் நீட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் வரும்போது ஏதாவது கான்ஸ்டன்ஸ் வந்தால் அதை நம்ம எப்படி
சிம்பிளாக தள்ளி எறிஞ்சிட்டு போகிறது, அவ்வளோதான் இந்த கமாண்ட்மெண்ட் 5. ஸோ இவ்வளோ தாங்க கமாண்ட்மெண்ட் 4 அண்ட் கமாண்ட்மெண்ட் 5. கமாண்ட்மெண்ட் 4ல் நம்ம மெஷரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி பார்த்தோம். கமாண்ட்மெண்ட் 5ல் எக்ஸலன்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ நாளைக்கு சீரீஸோட நாளைக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் வரும். ஸோ அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சீரீஸை இதோட முடிச்சிடுறேன். ஸோ இந்த சீரீஸ் எதுக்கு நான் இப்போ போட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனும், அதுக்கப்புறம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகிறது, நம்மளோட ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். பிகாஸ் இதில் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இருந்தாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மேனே தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.